போல மகர லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. மகரத்தில் ஜனனித்தவருக்கு கிரகங்கள் எதை தரப்போகிறது? சனி பகவான் என்ன தர? ஜாதகருடைய எண்ணம், செயல்திறன், ஜாதகருடைய வலுவை பற்றி இந்த சனி சொல்றார். 2ஆம் ஆதிபத்தியம் பெறதுனால குடும்பம் எப்படி இருக்கும், அதுபோல ஜாதகருடைய வாக்கு சாதுரியம் எப்படி இருக்கும், அடிப்படை அறிவு எப்படி இருக்கும், கஜானா என்ற குடும்ப கையிருப்பு எப்படி இருக்கும்னு சொல்றார். குரு என்ன தரார்? 3ஆம் ஆதிபத்தியத்தையும் 12ஆம் ஆதிபத்தியத்தையும் பெறார். ஜாதகருக்கு பிறகு பிறந்த சகோதரன் சகோதரியையும் தீரியத்தையும் புகழையும் இல்வாழ்க்கை சுகத்தை அனுபவிக்கும் வலுவையும் கம்யூனிகேஷன்ஸில் மக்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிற நிலையை குறிக்கிறார். 12ஆம் இட ஆதிபத்தியம் பெறுறதுனால வெளிநாடு தூரதேச பயணங்கள், அதுபோல வாழ்க்கையினுடைய திருப்தி அடையுமான்றத இந்த 12ஆம் இடம் சொல்லுது. திருப்திகரமான வாழ்க்கையா என்பதை சொல்கிறது. அதுபோல 12ஆம் இடத்திலே இன்வெஸ்ட்மெண்ட், ஜாதகர் முதலீடுகளால் லாபம் உண்டா, எதுவும் ஜாதகர் பெயரிலே இருக்கும் பொழுது பிறகு அது பயன்படுமான்றதை உறுதிப்படுத்துது. செவ்வாய் என்ன பண்றார்? 4-11க்கு ஆதிபத்தியம் மகரத்திற்கு. அப்ப வீடு, வாகன வசதிகள், சொத்து சுகங்கள், தாயாரை பற்றி சொல்கிறது மற்றும் ஜாதகருடைய உடல் ஆரோக்கியத்தை பற்றி சொல்கிறது. வித்தைகள் கற்றுக்கொண்டு பிரதிபலிக்கக்கூடிய ஆற்றல். 11ஆம் ஆதிபத்தியத்தை பெறுவதனால் மகர லக்னத்தில் பிறந்தவருக்கு செவ்வாய் 11ஆம் ஆதிபத்தியம் என்பதனால் 2வது திருமணம், இவருக்கு முன்பு பிறந்த சகோதர சகோதரிகளை பற்றி சொல்கிறது. அதுபோல ஜாதகருடைய ஆசை பூர்த்தி அடையுமான்றதை இந்த 11ஆம் இடம் சொல்கிறது. சுக்கிரன் எதை தெரிகிறார்? 5-10க்கு அதிபதி. குழந்தையை பற்றி சுக்கிரன் சொல்றார். குழந்தையை பற்றி சொல்கிறார், ஜாதகருடைய மனநிலையை பற்றி சொல்கிறார், ஜாதகருடைய அறிவுத்திறன், அதாவது கிரியேட்டிவிட்டி, புதிதாக கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தக்கூடிய மன வலிமையை குறிக்கிறார். முன்னோர்களை பற்றி சொல்கிறது. முன்னோர்கள் சார்ந்த லாப வலனை பற்றி சொல்கிறது. 10ஆம் ஆதிபத்தியம் பெறுவதனால் பதவி, அதிகாரங்கள், ஜீவனங்கள், சக மனிதர்களிடத்தே ஜாதகர் எப்படிப்பட்ட செயலை செய்து பயன்பட போகிறாரா அல்லது அந்த செயலினால் வீழ்ச்சி அடைய போகிறாரா என்ற அந்த ஜீவன கர்ம பதவி அதிகாரங்களை குறிக்கிறது. புதன் எதை தருகிறார்? 6ஆம் ஆதிபத்தியம் 9ஆம் ஆதிபத்தியத்தை பெறுகிறார். 6-9க்கு அதிபதியா ஆறார். அப்ப மகர லக்னக்காரருக்கு புதன் எதெல்லாம் தருகிறார்னா வேலையை பற்றி புதன் தான் சொல்றார். எதிரி நோய் கடன் எப்படி இருக்கும், வம்பு வழக்குகள் எப்படி இருக்கும்னு புதன் சொல்கிறது. பயணங்களினால் ஆதாயத்தை சொல்கிறார். 9ஆம் இடத்தை புதன் பெறதுனால தந்தை எப்படிப்பட்டவர், தந்தையுடைய உறவுகளை பற்றி சொல்கிறது. அதுபோல் தான தர்ம சிந்தனைகள், இறை நம்பிக்கைகள், பயணங்களை பற்றி உறுதிப்படுத்துகிறது. வெளிநாடு குடியுரிமை அல்லது வெளிநாடுவே சென்று செட்டில் ஆகிறத உறுதிப்படுத்துகிறது. அதுபோல மகர லக்னத்திற்கு சந்திரன் 7ஆம் ஆதிபத்தியம் பெற வாழ்க்கை துணை எப்படி இருப்பார்கள், நண்பர்கள் எப்படி இருப்பார்கள், கூட்டாளிகளை எப்படி இருப்பார், ஒப்பந்ததார பார்ட்னர்ஷிப், இதெல்லாம் எப்படி இருக்குன்றத சந்திரன் தான் சொல்கிறது. இந்த மகர லக்னத்திற்கு சூரியன் எதை தருகிறார்? இடமாற்றம். 8ஆம் இடம் வெளிநாடு தூரதேசங்கள், பூர்வீகம் இல்லாத வெளியிடத்தை சொல்கிறது, ஆயுளை சொல்கிறது, நஷ்டத்தையும் இழப்புகளையும் விபத்துகளையும் சொல்கிறது சூரியன். அதே சூரியன் தான் பிறருடைய சொத்துக்களும் எதிர்பாராத வெளியில் சொல்ல முடியாத பெருந்தனங்களையும் சூரியன் குறிக்கிறார் அப்படின்றத உறுதிப்படுத்துறோம். இது மகர